மகா பெரியவா சரணம். சதுரா அருகில் உள்ள லாஜ்கண்ட் என்ற மலையில் சமர்ந்த ராமதாஸ் சுவாமிகள் கோவில் இருக்கிறது. செங்குத்தான மலை, சிரமப்பட்டு ஏறி சென்றார்கள் பெரியவா. அந்த மலையில் ஐயா பூவா, அண்ணா பூவா என இனங்களை சேர்ந்த மலைவாசிகள் வாழ்ந்து வருகிறார்கள். மலை ஏறி வந்திருக்கும் மகானுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் அல்லவா? காசு பணம் ஏது? செழுமையான வாழைத்தோட்டங்கள் நிறைந்த மலை. அவர்கள் உணவும் வாழை பொருளாக கொண்டுதான். காய்ந்து போன வாழைக்காய்களில் தோலை நீக்கிவிட்டு உள்பகுதியை மாவாக செய்வார்கள். அந்த வாழைக்காய் மாவை பெரியவாருக்கு சமர்ப்பித்தார்கள் சங்கோஜத்துடன். இது என்ன மாவு? வாழைக்காய் மாவு. இது எப்படி சாப்பிட்றது? இட்லி தோசை பண்ணலாம். சிறு புன்னகைத்தார் பெரியவா. ஓ, வாழைக்காய் மாவிலிருந்து இட்லி பண்ணலாமா? ஆமா சாமி. பெரியவா கள்ளங்கபடமற்ற அந்த மக்களின் ஆனந்த முகங்களை பார்த்து பெரிதும் சந்தோஷப்பட்டார். அன்று முதல் பெரியவா பிக்ஷை பக்குவத்தில் வாழைக்காய் மாவு நீங்காத இடத்தை பெற்றுவிட்டது. தானியங்களான உணவை முற்றிலும் நிறுத்திவிட்டிருந்த பெரியவாளுக்கோ வாழைக்காய் மாவு ரொம்பவும் கை கொடுத்தது. ஐயா பூவாவும் அண்ணா பூவாவும் நம்மை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.